ஹாய் எவ்ரிபடி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ராகி என்ன கொண்டு வரான்னு தெரியல. என்ன ராகி, நீங்க என்ன செய்ய போற? இன்னைக்கு எக் ரெசிபி செய்ய போறேன். டிஃபரண்ட் வெரைட்டி. இது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல வந்து என்னென்ன பண்ண போறீங்க? எப்படி எல்லாம் பண்ணுவீங்க? பெப்பர் போட்டு, அப்புறம் வந்து மேகி போட்டு, அதெல்லாம் டிஃபரெண்டா பண்ணுவீங்க. ஓகே ஓகே, அப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரியா? ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டில செய்ய போறது எக்ல மேகி போட்டு ஒரு எக் ரெசிபி செய்ய போறேன். சூப்பர் சூப்பர். ஆமா, போலாமா வீடியோக்குள்ள? போலாம். ஓகே, என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் எக்க உடைச்சி அதுல அந்த பவுல்ல போடணும். ஓகே, எத்தனை எக் போடுறீங்க? 4 முட்டை போடுறேன். ஓகே. இது ஏன் ஒண்ணு போடுறேன்னா, சில நேரத்துல முட்டை கலங்கி போயிருக்கும். அந்த முட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு முட்டையை நம்ம செக் பண்ணி போடும்போது ஆமா சேஃபர் சைடுல வந்து நம்ம கரெக்டா செய்யலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அளவு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கணும் 4 முட்டைக்கு. அது மாதிரி பெப்பர். ஓகே. இப்போ பீட் பண்ணும் நல்லா. ஓகே. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த பட்டர் அதில் சேர்த்துக்கலாம். ஓகே. அதை சேர்த்துட்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணணும். ஓகே. இப்போ பீட் பண்ண இந்த எக்க இதுல சேர்த்துக்கணும். ஓகே. இந்த பேன்ல ஊத்தி. ஓகே. இது ஸ்லோ ஃபயர்ல செய்யணும்ல? ஆமா. ஓகே. இதை இப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துல மாத்திடணும். பேன் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பேனை சுத்தி தடவிடணும். அதை ஓகே ஓகே. இந்த வெண்ணெய நல்லா அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கார்லிக் கட் பண்ணி வச்சிருக்கேன்ல, ஒரு 2 துண்டு, 2 பூண்டு. ஓகே. அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர். ஓகே. இத டோஸ்ட் பண்ண போறீங்க? ஆமா. ஓகே. அப்புறம் இப்ப பாருங்க, இந்த பூண்டு வந்து நல்லா பட்டர்ல ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப இந்த நேரத்துல நம்ம இந்த கார்ன்ஃபிளவர் மாவை சேர்த்துக்கணும். அளவு 1 டீஸ்பூன் போட்டா போதும். ஓகே. இத நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு பால் அதுல சேர்க்கணும். ஓ, காய்ச்சின பால். சரி. காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அது எவ்வளவு சேர்க்கணும்? ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தா போதும். இத வந்து இதுல சேர்த்துக்கணும். ஓகே. இது டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் அது. ஆமா. இப்போ கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம். வீட்லயே நம்ம செஞ்சது. ஆமா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி டிஃபரெண்டா இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். அடுத்தது வந்து மேகி. இந்த நூடுல்ஸ்ல வரும்ல, மேகி பவுடர். ஆமா, மேகி பவுடர். அத நம்ம ஒரு பாக்கெட் போடுறீங்க. ஆமா, அது சேர்த்துக்கலாம். சூப்பர். அந்த வாசனை நல்லா இருக்கு. வாசனையா இருக்கும். சூப்பர். இது டிஃபரண்டான ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணும். இப்போ கொத்தமல்லி அந்த இலைய கொஞ்சோண்டு லைட்டா சேர்த்துக்கலாம். ஓகே, வாசனைக்கு. ஆமா, சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு எக் சேர்த்துக்கணும். ஓ, இப்பதான் எக் வருது. ஆமா, சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம எக் சேர்த்துக்கணும். ஓகே.
சூப்பரா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த நேரத்துல லாஸ்டா கொஞ்சோண்டு மல்லி இலை மட்டும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். சூப்பர். இது ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மேகி எக். சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்க வீட்ல ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க யாரும். ஆமா, கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படிதானே ராகி? ஆமா, இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே, பாருங்க, சூப்பரான மேகி எக் ரெடி. சூப்பரா இருக்கு. என்ன ராகி, அடுத்து என்ன செய்ய போறீங்க? அடுத்து இன்னொரு எக் ரெசிபி. ஓகே, இது வந்து சிம்பிளா டிஷ் தான். அது ஃபர்ஸ்ட் கடலை எண்ணெய் ஊத்திக்கணும். ஓகே. எத்தனை முட்டை போட போறீங்க இன்னைக்கு? ஒரு 4 முட்டை. ஓகே, 4 முட்டை. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊத்திட்டீங்க. ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கடலை எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, சூப்பர். ஸ்லோ ஃபயர் தான் செய்யணும். ஸ்லோ ஃபயர்ல செய்யணும். ஓகே. பெப்பர் கொஞ்சம். ஓகே. சால்ட். ஓகே, கொஞ்சம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சிம்பிளான டிஷ் தான் அது. முட்டையை வேக வச்சு ஒரு ஆமா, முட்டை வேக வச்சு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சூப்பர். இது வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம இதை செஞ்சிடலாம். வீட்டுல கெஸ்ட் வரப்போ நம்மளுக்கு வேற டிஷ் செய்யறப்போ பத்தல அப்படின்றப்போ இது ஒரு அடிஷனலா நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். பார்க்கும்போதே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா, அது கொஞ்ச நேரம் நம்ம இப்படி இந்த ஆயில்ல அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்ப இந்த உப்பு, மிளகுத்தூள் அதெல்லாம் உள்ள அந்த சாதம். ஆமா, முட்டையை வந்து ஆனா கீரி போடணும். ஆமா, பாருங்க, கீரி இருக்கேன். ஆமா. இப்ப இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டா நல்லா ஒரு வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கும். ஓகே ஓகே. ஒரு சிம்பிளான எக் ஃப்ரை. சூப்பர். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு சூப்பரான ஃபாஸ்டா செய்யக்கூடிய ஒரு எக் ரெசிபி. ஆமா, சட்டுன்னு செஞ்சிட்டோம். ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நல்லா இருக்குது. நீங்க எல்லா சாப்பாடுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை தொட்டு சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இல்ல எக் கீ ரைஸ் அது மாதிரி செய்யறப்போ அத நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி பிரியாணி வீட்டுல செய்யறப்போ அப்பவும் நீங்க இது மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். ஆமா, சைட் டிஷ் இன்னொரு எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷா செஞ்சுக்கலாம். ஓகே. என்ன ராகி, அடுத்து என்ன செய்ய போற? அடுத்த ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போறேன். முட்டை உருளைக்கிழங்கு. ஆமா, சூப்பர் சூப்பர். ஆமா, போலாமா? போலாம். ஓகே, எத்தனை முட்டை? 2 முட்டை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு. ஓகே, ஸ்கிராப் பண்ணி வச்சிருக்கேன். அது உருளைக்கிழங்கு. ஆமா, சூப்பர். ரெண்டு முட்டை சேர்த்துட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்கிராப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, இது இதுல சேர்த்துக்கணும். ஓகே. பச்சை உருளைக்கிழங்கு தான். ஓகே. தோல் எடுத்துட்டு. ஆமா, தோல் எடுத்துட்டு. ஆமா, நல்லா ஸ்கிராப் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கணும். ஓகே. இப்போ மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவையான அளவு இதுல சேர்த்துக்கணும். கூட நினைக்கிறேன் இங்க குறைச்சுங்க. ஓகே, சூப்பர். அடுத்து என்ன செய்யறீங்க? நெக்ஸ்ட் வந்து நல்லா பீட் பண்ணனும். இது சிம்பிள் தான். ஆமா, சிம்பிள் மெத்தட் தான். சிம்பிள் மெத்தட் தான். பாருங்க, நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேன்ல இத ஊத்தி எடுக்கணும். ஓகே.
இப்போ பேன் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே. எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஓகே நல்லா இதை அப்ளை பண்ணிடணும். பேன் காஞ்சிட்ட பிறகு இந்த முட்டையை அதுல ஊத்தணும். ஓகே. பேன் காஞ்சிச்சு பாருங்க, எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப இந்த நேரத்துல இதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த முட்டை உருளைக்கிழங்கு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மல்லியில போட்டிருக்கீங்க. ஆமா, லைட்டா. இது ஸ்லோ ஃபயர்ல தானே வேகணும். ஸ்லோ ஃபயர்ல வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே முட்டை இதாகணும், ஃப்ரை ஆகும். சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, திருப்பி போட்டாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃபயர்ல வச்சு அப்படியே வைக்கணும். அப்பதான் அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே ஃப்ரை ஆகும். ஓகே. இப்ப பாருங்க, இந்த பொட்டேட்டோ எக் ரெசிபி ரெடி. சூப்பர். இந்த பிளேட்ல சர்வ் பண்ணுவோம். பாருங்க, பொட்டேட்டோ எக் ரெசிபி ரெடி. இதை அப்படியே நம்ம ஒரு 4 பீஸா கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பர். வெங்காயம் போட்டு செய்வோம், இது டிஃப்ரெண்டா பொட்டேட்டோ போட்டு செஞ்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, இது மாதிரி கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இந்த உருளைக்கிழங்குலாம் அப்படியே ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க, நல்லா தெரியுது. இதை நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச அந்த ரெசிபி செய்ய போறேன். அடுத்தது எக் ரோல் செய்ய போறேன். சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெய் லைட்டா சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்து நான் லைட்டா அப்படியே ஃப்ரை பண்ணும். வெங்காயம் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பேன் ஆஃப் பண்ணிட்டு வெங்காயத்தை அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோட சேர்க்கணும். இப்போ பாருங்க, இந்த பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வதக்கி வச்சிருக்க இந்த பெரிய வெங்காயம் இருக்கு பாருங்க, அதுவும் பச்சை மிளகாவும் இதுல சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் லைட்டா கொஞ்சம் பெப்பர். அப்புறம் இந்த வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன், இத வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது வதக்க கூடாது, இது வந்து பச்சையா தான் நம்ம சேர்க்கணும். அது மாதிரி மல்லி இலை கூட போட்டுக்கலாம், பச்சையா கொஞ்சோண்டு மல்லி இலை இது வந்து பச்சையா போட்டுக்கலாம், வாசனையா இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இது எல்லாமே சேர்த்து ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதோட நம்ம சீஸ் சேர்த்துக்கணும். சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் இதை நல்லா. நல்லா இருக்கு பாக்குறதுல. ஆமா, அது ஒரு டேஸ்டா இருக்கும் சீஸ் சேர்க்கிறப்போ. இதெல்லாம் டிஃபரெண்டான ரெசிபி, கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதனால கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்து என்ன ராகி செய்ய போற? நெக்ஸ்ட் இது தோசை மாதிரி செய்யறதுக்கு மைதா மாவு 2 டீஸ்பூன். ஓகே. அப்புறம் 2 முட்டை. ஓகே ஓகே. அப்புறம் 1 டம்ளர் பால். ஓ சூப்பர். இது கூட வேற ஏதாவது சேர்க்கறீங்களா? கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கணும். ஓகே. உங்களுக்கு இஷ்டப்பட்டா கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆமா, சுகர் வேணா நீங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர். ஓகே. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். தோசை மாவு மாதிரி இத நல்லா மிக்ஸ் பண்ணும். ஓகே ஓகே. இதுல கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கணும். ஓகே. போதுமா? சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே. இப்போ லைட்டா பட்டர் தடவிக்கணும். இந்த தோசை கல்ல லைட்டா தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து தோசை மாதிரி ஊத்தணும். ஓகே. தோசை திருப்பி போட்டுக்கலாமா? வெந்துருச்சா? வெந்துருச்சு. ஓகே. ஓ சூப்பர். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கத அதை ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து இந்த ரோல் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். ஓகே. வந்து இப்ப நம்ம தோசை மாதிரி ஊத்திருக்கோம் பாருங்க, அதுல வந்து நம்ம வச்சு ரோல் பண்ணோம். ஓகே. சூப்பர். ரோல் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப ரோல் இங்க இருந்து பண்ணுங்க. அவ்வளவுதான், வச்சுக்கலாம். சூப்பர். இப்போ இப்படி ரோல் பண்ணியாச்சு. இத வந்து நம்ம என்ன செய்யணும், எக் அடிச்சு வச்சிருக்கேன் உப்பு போட்டு லைட்டா, இத வந்து டிப் பண்ணும். ஓகே. இதுல அப்படியே டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல வந்து நம்ம அதுலயும் டிப் பண்ணும். ஓகே. சூப்பர். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. பிரெட் கிரம்ஸ் கடையில விக்குது, அதை நீங்க வாங்கி இது பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி அந்த நேரத்துல கிடைக்கலன்னா பிரெட், இதை நாங்க பிரெட் தான் வாங்கி தூள் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம். ஓகே. சூப்பர். பாருங்க, இது மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இதே மெத்தட்ல நீங்க ஸ்டஃப் பண்ணீங்கன்னா ஓகே ஓகே. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்படியே ரோல் பண்ணும். ஓ சூப்பர். பாருங்க. ஓகே, சூப்பரா வந்திருக்கு. ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ல டிப் பண்ணும். ஓகே. இது கொஞ்சம் டைம் ஆகும் தான், நம்ம பொறுமையா செய்யணும். அதை ஃபினிஷ் பண்ணி நம்ம லாஸ்டா எடுக்கிறப்போ அழகா இருக்கும், நல்லா சாப்பிடறதுக்கு டிஃபரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். ஆமா, பிரெட் கம்ஸ்ல போட்டு ஆமா அப்படியே நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். ஓகே. சூப்பர். பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாருங்க, இந்த மடிக்கிற மெத்தடை பார்த்துக்கோங்க. நீங்க அப்படி மடிக்கலைன்னா சைடில் வந்துடும். அதனால தான் 2 சைடில் மடக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு.
அவ்வளவுதான். நல்லா இது பிரெட் கிரம்ஸ் நல்லா அது மேல போட்டு அப்ளை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணி வருமா நல்லா? ஆமா, நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா, சூப்பர். காஞ்சிச்சு பாருங்க. இப்போ இந்த ரோல் பண்ணதை இதுல வச்சு ஃப்ரை பண்ணணும். சிம்ல தான் வைக்கணும். ஓகே. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம், சிம்லயே வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணணும். நல்ல வாசனை வருது. இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க எக் பொட்டேட்டோ ரோல் ரெடி. பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. நீங்கள் அதை 2 இல்லாட்டி 3 கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். உள்ள சீஸ்லாம் போட்டனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க சீஸ். இது முட்டை பாயில் பண்ணி சும்மா சிம்பிளான டிஷ் தான் இது. ஓகே. இந்த மாதிரி கட்டுரை இருக்கு. இத நீங்க வாங்கிட்டு வீட்டுல வச்சுட்டீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சிட்டு வரப்போ அதுங்களுக்கு ஏதாவது டிஃபன் வேணும்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம். இது பிரெட்டோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூப்பர் சூப்பர். பாருங்க முட்டை இப்படி கட் பண்ணி அதுங்களுக்கு ஒரு பார்க்கமேதே சந்தோஷமா இருக்கும். முழு முட்டை வைக்கிறதோட இது மாதிரி பீஸா வச்சுட்டு அதுல பெப்பர் போட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் அந்த பிரெட்டோட வச்சு நீங்க குடுக்கறப்போ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அழகாக வெட்டுது இல்ல? ஆமா, பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது பார்க்கும் போதுல்ல. ஆமா, இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வேற ஏதாவது லஞ்சுக்கு ஏதாவது செய்யறப்போ அப்ப கூட இது ஒரு சைட் டிஷ் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது மேல கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் தூவி டேஸ்ட்க்கு. ஓகே ஓகே சூப்பர். அந்த பெப்பரும் சால்ட்டும் சேரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. அவசர அடி சமையல் டக்குன்னு முடிச்சிடலாம்ல. பாருங்க இதுல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட சேர்த்து பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி பழம் அதை சும்மா கட் பண்ணி வச்சு அது மேலேயும் எல்லாம் கொஞ்சோண்டு சால்ட் பெப்பர் போட்டு வச்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. என்ன ராகி அடுத்து என்ன பண்ண போற? இப்ப செய்ய போற ரெசிபி ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்தி பேன் காஞ்சிட்ட பிறகு எண்ணெயை ஊத்தணும். இப்போ வெங்காயம் சேர்த்தணும். ஓகே.
வெங்காயம் சேர்த்துட்டு ம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கணும். ஓகே வெங்காயத்தை ஓகே. இப்போ வெங்காயத்துக்கு கூட என்னென்னலாம் போட போறீங்க? வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு ம் முட்டைக்கோஸ் சேர்க்கணும். ஓகே கொஞ்சம் நல்லா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ம் லைட்டா வதக்கினா போதும். ம் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. ம் இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். ஓ முட்டைக்கோஸை நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா. ம் இதை வந்து இதுல சேர்த்து இதையும் கொஞ்ச நேரம் வதக்கணும். ஓகே இப்போ கேரட் சேர்த்துக்கணும். ஓகே நல்லா இருக்கு பாக்குறதுல. ம் உப்பு இதுல கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கலாம். ஓ ஏன்னா முட்டையில திருப்பி நம்ம முட்டை அடிக்கும் போது ம் உப்பு சேர்ப்போம், ஓகே அதனால இப்போ கொஞ்சம் லைட்டா சேர்த்தா போதும். ஓகே இப்போ குடமிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். ம் ம் இப்ப பாருங்க, இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வதக்க வேணாம், ம் இது போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ம் பாத்திரத்துல மாத்திடணும். ஓகே ஆற வைக்கணும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை அடிச்சு ஊற்றணும். ஓகே ஓகே என்ன ராகி, அடுத்து என்ன பண்ண போற? இப்போ முட்டையை உடைச்சு ஆ இதுல சேர்க்கணும். இந்த Okay, okay. கேரட், கேபேஜ், ஃப்ரை பண்ணி ஆமா வச்சிருக்கோம். சில்லி அதெல்லாம் ஓகே ஓகே இப்படி ஒண்ணு ஒண்ணா உடைச்சு ஊத்திட்டா ஓகே சேஃப். சேஃப். ஓகே இதை நீங்க இப்ப அடிக்க போறீங்க. பீட் பண்ணணும். அதுக்குள்ள கொஞ்சம் ம் மஞ்சத்தூள், ஓகே கொஞ்சம் உப்பு, ஓகே கொஞ்சம் பெப்பர், இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகே அடுத்தது கொஞ்சம் பெப்பர், ஓகே அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு Salt. தேவையான அளவு உப்பு. சால்ட். ஏன்னா ஏற்கனவே முன்னாடி சால்ட் சேர்த்துருக்கோம், ம், ம், அதனால ம். கொஞ்சமா சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ம் மல்லி இலை லைட்டா. ஓகே, சூப்பர். அவ்வளவுதான், பீட் பண்ணும் இப்போ. ஓகே இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஓகே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஓ லைட்டா இதை நல்லா அப்ளை பண்ணிடணும். ஓகே பண்ணிட்டு அடிச்சு வச்சிருக்க ம் அந்த முட்டை, கேபேஜ், ம் கேரட் எல்லாத்தையும் ஓகே அது ஒண்ணா இது பண்ணி இதுல ஊத்தணும். தோசை மாதிரி ஊத்த போறீங்க. தோசை மாதிரி. ஆமா. ஓகே இப்போ இந்த பேன்ல ஊத்திடணும். ஓகே ஓகே ஊத்தி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஆம்லெட் போடுற மாதிரி தான், பட் இதுல வந்து ஆமா. இன்கிரிடியன்ஸ் நிறைய சேர்த்திருக்கோம். வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கோம். முட்டைக்கோஸ் இது வரைக்கும் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம முட்டைக்கோஸ் வேற என்னென்ன சேர்த்திருக்கீங்க இதுல? கேரட், ஓகே அப்புறம் குடமிளகா, ஓ சூப்பர், பாக்குற அழகா இருக்கு. கொஞ்சம் பெப்பர் சேர்த்திருக்கோம் ம். காரத்துக்கு. மஞ்சத்தூள். மஞ்சத்தூள், உப்பு, ம் இவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். ஓகே வந்துருச்சா? சூப்பர். வா பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க. நீ சர்வ் பண்ண வேண்டியதான். ஓ அடுப்பு ஆஃப் பண்றீங்களா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்ல சூப்பர். அப்படியே பீஸா போட்டு ம் கட் பண்ணிட்டு ம். சர்வ் பண்ணலாம்.
சூப்பர். என்ன ராகி, இப்ப அடுத்து என்ன பண்ண போற? அடுத்த ரெசிபி வந்து முட்டையில வெங்காயம் தக்காளி வதக்கி அது மாதிரி செய்ய போறேன். ஓகே ஓகே, இது சிம்பிள் மெத்தட் தான். இது சிம்பிள் மெத்தட் தான். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்திருக்கேன், சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இது. வந்து சப்பாத்திக்கு நல்லா சூப்பரா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் நல்ல டேஸ்டா இருக்கும். சைட் டிஷ்ஷா இதை வச்சு சாப்பிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 முட்டை சேர்க்க போறோம், அதுக்கு உப்பு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த 3 முட்டை இதை சேர்த்துக்கணும். சேர்த்து உதிரியா கிண்டணும். உதிரி வர வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்கணும். சூப்பரா வந்துருச்சுல. இப்ப பாருங்க, சூப்பரா நல்ல உதிரியா வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் வேற பாத்திரத்துல. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூப்பரான சுவையான முட்டை பொரியல் ரெடி. முட்டை பொரியல் தானே அது? முட்டை பொரியல் தான். சூப்பர். என்ன அடுத்து என்ன பண்ண போற? அடுத்த ரெசிபி என்னன்னா, முட்டைய ஸ்கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே தாளிக்கணும். அது மாதிரி. ஓகே. சூப்பரா வந்துச்சுல. இப்போ பேன் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கணும். ஓகே. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கணும். குடமிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ ஸ்கிராப் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கணும். ஓகே. ஒரு சிம்பிளான டிஷ் தான். பட் சூப்பரா இருக்கும்ல. ஆமா. வேக வச்ச முட்டை பொரியல் அது. ஆமா. இப்போ கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுல பெப்பர் சேர்த்தா தான் அல்டிமேட்டா இருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வச்சு ஊறுதா? நீங்க சும்மாவே சாப்பிடலாம் இதை. ஆமா, இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு போர் அடிக்கும் போது ஈவினிங் டிஃபன் மாதிரி கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும்ல? ஆமா, குட்டி பிள்ளைங்க நல்லா இன்ட்ரெஸ்டா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்க்கலாம். ஓ, ஃபைனல் டச். ஆமா, அவ்வளவுதான். ஓ, சூப்பரான சுவையான முட்டை, வேக வச்ச முட்டை ஃப்ரை. சூப்பர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எங்களுடைய முட்டை சமையல்? நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. என்ன ராகி? ஆமா ஆமா, எங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீட்டில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.